நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கலைஞர் செய்திகள் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அயல் நாட்டில் குறைந்த செலவில் மருத்துவம் கற்பது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே மருத்துவம் என்பது, அதுவும் நம்முடைய பிள்ளைகள் மருத்துவம் படிக்க வேண்டும், என் பிள்ளையும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த அளவிற்கு இந்தியாவில் அவர்களுக்கு கல்வி கற்க வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா என்றால், குறைந்த எண்ணிக்கையிலான சீட்டுகள் காரணமாக விருப்பப்படுகிற எல்லோருக்கும், தகுதி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்திய அரசினால் அல்லது இந்தியாவில் கல்வி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களால் மருத்துவ சீட்டுகளை வழங்கப்படுவதில்லை. எனவே பெரும்பாலான பெற்றோர்களும் மாணவர்களும் அயல் நாடுகளில் குறைந்த செலவில் மருத்துவம் படிக்க முடியுமா என்பது குறித்த தேடலில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விடை சொல்வதற்காக இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த மரியனாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி சுபாவும், அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் திரு சரவணனும் நம்முடைய கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னா என்னங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவான நேயர்களுக்கு சொல்லுங்க. நீங்க மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனம் சென்னை வடபழனி நூறடி ரோட்ல இருக்குது. இந்த நிறுவனத்தை கடந்த 2 வருடமா நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். இங்க நீங்க சொன்ன மாதிரி +2 முடிச்சுட்டு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு போதுமான வாய்ப்பு நம்ம நாட்டுல இல்ல. இப்ப குறைந்த செலவுல மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களை பிலிப்பைன்ஸ்க்கு நாங்க படிக்கிறதுக்காக என்ரோல் பண்றோம். பிலிப்பைன்ஸ்ல உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ன்ற காலேஜுக்கு நாங்க அனுப்புறோம். இது ரொம்ப பழமையான காலேஜ். இங்க மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இது வீகான் சிட்டில இருக்கு. பாதுகாப்புக்கும் இது ஃபேக்கல்டிஸ் நடத்துறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க இப்போ நேரடியா போய் பார்த்து அங்க இந்த டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு நாங்க இதை ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கல்லூரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல மரியானாஸ்ல நீங்க இந்த கல்லூரி தவிர வேற கல்லூரிகளுக்கு பிரதிநிதித்துவமா இருக்கீங்களா? இல்ல, நாங்க பண்றது யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ன்ற ஒரே கல்லூரிக்கு தான் பண்றோம். ஏன்னா இங்கதான் ஃபீஸும் கம்மியா இருக்கு, பாடம் நடத்தும் முறையும் நல்லா இருக்கு. அதனால நாங்க இந்த ஒரு நிறுவனத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னும் விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். எங்க இருந்து அழைக்கிறீங்க? அரக்கோணத்துல செல்வராஜ் பேசுறேங்க. செல்வராஜ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பையனுக்காக நாங்க பார்த்தோம். இது ஏற்கனவே ஒருத்தங்க அட்மிஷன் வாங்கி தரேன்னு வாங்கினாங்க, பணம் வாங்கினாங்க, ஒன்னும் பண்ணி தரல. சரி, அதான் நிறைய இது இவங்க சொன்னாங்க. போன வாரமே நாங்க பார்த்தோம். அதான் இவங்க நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்னும் பண்ணல, அட்மிஷன் எதுவும் வரல. சரி, இப்ப நீங்க உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன படிச்சிட்டு இருக்காரு, எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காரு? 12வது முடிச்சிருக்காருங்க. சரி, உங்க கேள்வியை கேளுங்க. திரு சரவணன் இருக்காரு, திரு சுபா இருக்காங்க. சார் வணக்கம். அது வேற கேளுங்க. நாங்க மதுரையில ஒருத்தர் மூலமா சேர்ந்தோம். சரி, ஒரு லேமினேஷன் பண்ணிலாம் ஒரு பேப்பர் தந்தாரு. ஒண்ணுமே பண்ணல, அப்படியே இருக்குது. சரி, அவங்க அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆட்ல தேர்வு? அதாவது யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ன்றது கண்டிப்பா ஆத்தரைஸ் பண்ணி இருக்கிறவங்கனால மட்டும்தான் அட்மிஷன் போட முடியும். பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றதுனால அதோட பேரை பயன்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, அட்மிஷன் லெட்டர் வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்களோட ஆபீஸ்க்கு நீங்க எங்களை அணுகுனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அட்மிஷன் இந்த காலேஜ்ல சேரணும்னு விருப்பப்பட்டு எங்கேயாவது பணம் கட்டி அட்மிஷன் லெட்டர் வராம இருந்திருந்தா கூட நீங்க எங்களை அணுகுங்க. வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ், அதாவது 5 வேலை நாட்களுக்குள்ள உங்களுக்கு நாங்க கண்டிப்பா அந்த அட்மிஷன் லெட்டர் யூனிவர்சிட்டில இருந்து வாங்கி தந்துருவோம். ஏன்னா நாங்க மட்டும் தான் அதை வாங்கி தர முடியும். சோ கண்டிப்பா நீங்க வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா அட்மிஷன் வாங்கி தரதுக்கு எங்களால முடியும். இப்ப அட்மிஷன் வாங்கி தர அப்படின்னு இவ்வளவு உறுதி சொல்றீங்களே, அது எப்படி உறுதி சொல்ல முடியுது? பையனுடைய மார்க் இருக்கு, சில அடிப்படை கல்வி தகுதிகள் அப்படின்றதெல்லாம் இருக்கு. பொதுவாகவே ஒரு மெடிக்கல் படிக்கணும்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் என்ன அடிப்படை கல்வி தகுதிகளை இந்திய மாணவர்களிடம் எதிர்பார்க்கிறது? அதாவது நம்ம இந்திய மருத்துவக் கழகம் அங்கீகரிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா +2ல சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ரெண்டாவது அப்படி அவங்க சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல குறைஞ்சபட்ச மார்க் 50% அவங்க எடுத்திருக்கணும். இப்ப பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், அந்த 50% மார்க் எடுத்தாலே அவங்க அலோ பண்றாங்க. இதுலயே கொஞ்சம் கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா SC ST அதர் பேக்வர்ட் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 40% மார்க் இருந்தாலே போதும். சோ ரெண்டாவது எங்கனால கண்டிப்பா வாங்கி தர முடியும் அப்படின்னா, எல்லாருக்கும் வாங்கி தர முடியும்னு சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா அவங்களுக்கு அந்த தகுதி இருந்து அந்த மார்க் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா தாராளமா அவங்க ஜாயின் பண்ணலாம். அது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வரையறுத்திருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளின் படி நீங்க சொல்றீங்க எல்லாமே. சரி, எனக்கு ஒரு அடிப்படை சந்தேகம் இருக்கு. ஒரு நேராக இருந்து பார்க்கிற போது முதல்ல பிலிப்பைன்ஸ்ன்ற நாடு எந்த இடத்துல இருக்கு?
சார் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஏசியன் கண்ட்ரி, சரிங்களா? சோ ஏசியன் கண்ட்ரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய அதாவது ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரில வந்து நமக்கு வந்து இருக்கு, சவுத் ஈஸ்ட் ஏசியன் சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பிலிப்பைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த யூனிவர்சிட்டி வந்து விகான் சிட்டின்னு சொல்லி மணிலால இருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமா இருக்கும். போய் மாணவர்கள் போய் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேம்பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 15ல இருந்து 20 ஏக்கர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது. மேடம் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க more than 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா 1906ல ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சது. 1965ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காலேஜ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ மெடிக்கல் காலேஜ் வந்து இப்போ வந்து ஃபுல்லா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த 10 வருடங்களா. எவ்வளவு தூரம் பயண நேரம்? இங்க இருந்து பயண நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிங்கப்பூர் போயிட்டு தான் நம்ம மணிலா போக முடியும். சோ பயண நேரம்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் இதுதான் சார் கிடைக்கும். பொதுவாகவே நம்ம வெளிநாடுகளுக்கு போகிற போது என்ன பிரச்சனைனா, நம்ம இங்க வந்து நம்முடைய தாய்மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் படிச்சு வளர்ந்துட்டோம். நம்முடைய கல்வி முறையும் இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. வெளிநாடுகளுக்கு போகிற போது இந்த மொழி என்பது ஒரு பிரச்சனையாவே இருக்கும் பொதுவாக மாணவர்களுக்கு. பிலிப்பைன்ஸை பொறுத்தவரை நீங்க சொல்லுங்க, மொழி என்பது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு? நீங்க ஏன் பிலிப்பைன்ஸ் தேர்ந்தெடுத்தீங்கன்னு முத கேட்டதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஏன்னா பிலிப்பைன்ஸ்ல தான் இங்கிலீஷ் தான், அங்க அவங்க நேஷனல் லாங்குவேஜே இங்கிலீஷ் மாதிரி தான். அது தேர்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் கண்ட்ரி அது. நம்ம வந்து இங்க நமக்கு வந்து தாய்மொழி நம்ம தமிழ் தெரிதோ இல்லையா, ஆங்கிலம் எல்லாருக்குமே தெரியும். அதனால இங்க இருந்து போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. சைனா, ரஷ்யா இப்படி எல்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் வரும், கிளைமேட் டிஃபர் ஆகும். இந்த பிலிப்பைன்ஸ்ல எதுவும் கிடையாது, லாங்குவேஜ் பேரியர் கிடையாது, கிளைமேட் வித்தியாசம் கிடையாது. நமக்கு என்ன டிசீஸ் வருதோ அதே தான் அங்கேயும் வரும், டிராபிக்கல் கிளைமேட்னால. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அப்புறம் அவர் தொடர்ந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாக்குறதுல இன்னொரு நேர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம். தொலைபேசியில் பாட்டு வந்துட்டு இருக்க ஐயா, தொடர்புல இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, வணக்கம் ஐயா, திருவண்ணாமலை இருந்து பேசுறேன் ஐயா. உங்க பெயர் என்ன? என் பேரு மோகன் ஐயா. சரி, உங்க சந்தேகத்தை கேளுங்க மோகன் ஐயா. ஐயா கேளுங்க. ஐயா இல்ல நீங்க கேளுங்க, கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க கேளுங்க. 194ங்க ஐயா என்னோட பையன் பொண்ணு. சரி, கட் ஆஃப் மார்க்கு. எம்பிபிஎஸ் சேர்க்கணும்னா எவ்வளவு ஆகும்? இப்ப இதுவரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சேர்த்துட்டீங்களா? இன்ஜினியரிங்ல சேர்த்திருக்கேன் ஐயா. சரி, இன்ஜினியரிங் சேர்த்திருக்கீங்களா? இப்ப ஆமாங்க ஐயா, சரி, ஆர்கேடில சேர்த்திருக்கிறேன். சரி, போட்டிருக்கிறேன். சரி, இப்ப நீங்க எம்பிபிஎஸ் சேர்க்க ஆசைப்படுறீங்க, சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. வணக்கம் மோகன் சார். இருக்காங்க, சொல்லுங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றதுனால மொத்தம் வந்து இவங்க வந்து மெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ்னு சொல்லிட்டு பிஎஸ்ன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து அங்க பண்ணுவாங்க. சோ இது வந்து மொதல் 3 செமஸ்டருக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு 54,000 ரூபாய் தான் இவங்க நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து அவங்க அங்க பே பண்ண வேண்டியிருக்கும். மொத்தம் 3 செமஸ்டருக்கு 54,000. அடுத்து வரக்கூடிய 8 செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஜாயின் பண்ணுவாங்க. அதுல ஒரு செமஸ்டருக்கு 70,000 ரூபாய். சோ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ். சோ இது தாராளமா வந்து நீங்க வந்து உங்க டாக்டரை வந்து படிக்க வைக்கலாம். இப்போ இவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேரண்ட் வந்து பசங்க வந்து கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்திருந்து இடம் கிடைக்காதனால அவங்களுக்கு வந்து சரியான சீட்டு அந்த இதுல கிடைக்காதனால வந்து பாத்தீங்கன்னா போய் இன்ஜினியரிங்லாம் ஜாயின் பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விருப்பம் இல்லாமே போயிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது அவங்களுக்கு குழந்தைங்க அந்த பசங்க வந்து படக்கூடிய மன கஷ்டம் எல்லாமே. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப நம்மகிட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து கடந்த வாரங்கள்ல வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு பரவாயில்ல ஒரே 1 வருஷத்தோட அந்த ஃபீஸ் கட்டி பிடிக்காத ஒரு படிப்பை 1 வருஷம் ஃபீஸ் கட்டிட்டோமேன்றத போய் படிக்காம மனசுக்கு பிடிச்ச அந்த ஒரு படிப்பை நம்ம நல்லா படிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க, விட்டுட்டு அந்த ஃபீஸ் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீதி வந்து நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. கேக்குறது எல்லாருக்கும் இன்னொரு நேர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சிதம்பரத்துல இருந்து முத்து பேசுறேன். சொல்லுங்க முத்து. படிச்சிட்டு இருக்கேன். சரி, எனக்கு டாக்டர் என்ன ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, ஆனா எங்க வீட்டுல காசு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குல்ல, அது ஃபீஸ் எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் தான். அதாவது இப்ப நீங்க வந்து இவ்வளவு நேரம் டியூஷன் ஃபீஸ் சொன்னீங்க, கல்வி கட்டணம் சொன்னீங்க. இது தவிர இங்க இருந்து அங்க தங்குற செலவு, சாப்பாடு செலவு, போக வர செலவு எல்லாத்தையும் சேர்த்து தோராயம் அப்ப முத்து மாதிரியான ஆட்களுக்கு ஒரு மனசுல கணக்கு வச்சுக்க கண்டிப்பா எவ்வளவு செலவாகும் ஒரு 6 வருஷம் படிச்சு வர்றதுக்கு? இப்போ இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டியூஷன் ஃபீஸ்ன்றது நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எவ்வளவு வரும் அப்படின்றது. சோ மொத்தமா இவங்க போக வர செலவு, அங்க வந்து அங்க சாப்பாடு தங்குறது, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து இந்த யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் த கேம்பஸ், அந்த கேம்பஸ்குள்ளே தான் வந்து நம்ம ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்க இருந்து போற ஸ்டூடெண்ட்ஸை தங்க வைக்கிறாங்க. சோ அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த பசங்க அங்க வந்து படிச்சு அதுல வந்து முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிக்கனமா இல்லாம
ஓரளவு பரவாயில்லாம செலவு பண்ணாங்கன்னா ஒரு 13 இருந்து 14 லட்சம் ரூபாய் அவங்க 6 வருஷத்துக்கு சேர்த்து நீங்க சொல்லுங்க. 5 வருஷம் 4 மாசம் சேர்த்து நான் டோட்டலா நான் சொல்றேன். சரி, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 13-14 லட்சம் ரூபாயில இந்தியால படிக்கிறப்பே தனியார் கல்லூரியில படிச்சீங்கன்னா அந்த செலவு வந்துரும். சரி, இடையில எம்டின்னு சொன்னீங்க, அங்க படிக்கிற படிப்பு வந்து எம்பிபிஎஸ்ஆ எம்டியா? சார் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம இந்தியால அதாவது காமன்வெல்த் நாடுகள்ல வந்து ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பிரிட்டன் சிலபஸ். இப்ப பிலிப்பைன்ஸ்ல சொல்லி தரது வந்து எல்லாமே என்னன்னா எம்டி, டாக்டர் ஆஃப் மெடிசன். இது வந்து பிரிட்டிஷ், அதாவது வந்து அமெரிக்கன் சிலபஸ் டோட்டலா. சோ இங்க வந்து ஆக்சுவலா வந்து நம்மளுடைய எம்பிபிஎஸ் இங்க படிக்கிறதும் அங்க எம்டியும் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலன்ட் தான், கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். இன்னொரு நேர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க ராம்நாட்ல இருந்து பேசுறோம் சார். உங்க பெயர் என்ன? அழகர் சாமி. உங்க தொலைக்காட்சி ஒளியளவை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு உங்க கேள்வியை கேளுங்க. சரி சார், சரி சார். இப்ப இந்த எம்டி முடிச்ச பிறகு இப்ப நேரம் இங்க அந்த ஸ்கிரீன் டெஸ்ட்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு எப்படி சார் அது எலிஜிபிலிட்டி? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. அதாவது எம்டி முடிச்சோன்னு இங்க வந்து வேலை பார்த்துற முடியாது. கண்டிப்பா. அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் அது என்ன ஃபார்மாலிட்டி, எல்லாரும் தேர்ச்சி பெற்ற முடியுமா? கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட்ங்கிறது, அதாவது வெளிநாடுகள்ல போய் படிக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அங்க கோர்ஸ் முடிச்சிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்பியர் ஆகணும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எம்சிஐ ஸ்கிரீனிங் டெஸ்ட் கண்டிப்பா அட்டன் பண்ணி தான் ஆகணும். இதுல அந்த 5 வருஷம் 4 மாசம் முடிச்சிட்டு இங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணாங்க யூஎன்பி ஸ்டூடெண்ட் ஒரு 24 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிருக்காங்க. அப்பியர் ஆனதுல 24 பேருமே பாஸ். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல போய் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 90ல இருந்து 95% மொதல் அட்டெம்ப்ட்லயே வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. சோ அதனால வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுலயும் இன்னொன்னு குறிப்பா ஒன்னு சொல்லணும்னா, போன வருஷம் அந்த மாதிரி அப்பியர் ஆகி பண்ணதுல ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்ல அதிகமான மார்க் எடுத்தது நம்ம யூஎன்பி, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல படிச்ச லவ் பட்டேல்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட். அவர் தான் வந்து டாப் ஸ்கோரர். அப்ப இந்தியால இருந்து நிறைய பேர் போறாங்க, தமிழ்நாட்டுல நிறைய பேர் படிக்கிறாங்க சார். இது நீங்க சொன்ன ஒரு 10,000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்க யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் பிலிப்பைன்ஸ்ல. அதுல வந்து எவ்வளவு பேர் இந்திய மாணவர்களாக இருப்பாங்க? இதுல இந்திய மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் வந்து அவங்க அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்தியன் மாணவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி குறைஞ்சது எப்படி எடுத்தாலும் ஒரு 200 மாணவர்கள் கிட்ட வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு நேர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் நுங்கம்பாக்கத்துல இருந்து பேசுறேன் சார். சென்னை நுங்கம்பாக்கம். உங்க பேர் என்ன? சார் ராமச்சந்திரன் சார் என் பேரு. உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். அவர்கிட்ட கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க சார். இருக்காரு, திரு சரவணன் இருக்காரு. திரும்ப தமிழ்நாட்டுல இருந்து உங்க மெடிக்கல் காலேஜ்ல படிச்சவங்க எத்தனை பேரு, யார் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இருக்கிற ஃபீல்ட எத்தனை பேரு? ரொம்ப தெளிவா கேட்கலாம். கண்டிப்பா சார், நீங்க கண்டிப்பா வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வாங்க. ஆபீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க அலுவலகத்துல இருந்தே நீங்க கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்டோட போட்டோஸ் பார்க்கலாம், அவங்க கிட்ட பேசலாம், அவங்க பேரண்ட் கிட்ட பேசலாம். கண்டிப்பா நீங்க எங்களுடைய அலுவலகத்துல வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்ல அவர் சேர்ந்து அவர் கேட்ட அந்த கேள்வி எனக்கும் தோணுது. எவ்வளவு பேர் இப்ப தோராயமாக பிலிப்பைன்ஸ்ல படிச்சுட்டு வந்து இங்க வேலை பார்ப்பாங்க, இல்ல எவ்வளவு பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க? அதாவது சார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெனரலாவே வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து வழங்கப்படல, அதிகமான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படல. அதனால போய் ஜாயின் பண்ணிட்டு இருந்த மாணவர்களும் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. சோ இப்போ இந்த யூனிவர்சிட்டியே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் தான் வந்து அதிகமான வந்து மாணவர்களுக்கு வந்து, ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தங்குறதுக்குரிய அகாமடேஷன், அவங்களுக்கு தேவையான வசதிகள், அதுக்குரிய ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணணும். அப்படின்றதுனால தான் வந்து இந்த வருஷம் வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டோட்டலாவே எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எடுத்துட்டீங்கனாலே எப்படியும் குறைஞ்சது வந்து ஒரு 40-50 மாணவர்கள் அங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல பாக்குறப்ப ஆல் இந்தியா லெவல்ல அதான் ஏற்கனவே சொன்னேன் சார், 200 மாணவர்கள் கிட்ட படிச்சுட்டு. இல்ல அது இப்ப ஏற்கனவே படிச்சு முடிச்சு யாரா வந்திருக்காங்க? ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டு வந்தவங்க நிறைய இருக்காங்க சார். இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பிளஸ் அதர் ஸ்டேட்ஸ்லயும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ சரி. பொதுவாகவே இங்க நிறைய நாடுகள்ல இது மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக இல்ல எம்டி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற போது பிலிப்பைன்ஸ் அவங்களுக்கு எந்த விதத்துல சிறந்தது? முதல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் சிறந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ரஷ்யா போறாங்க, ஜெர்மன் போறாங்க, சைனா போறாங்க, நிறைய காரணிகள் சொல்லலாம். அதுல முக்கியமானது எடுத்துட்டீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே வந்து லாங்குவேஜ் பேரியர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழியில எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரு மருத்துவம் போய் படிக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா மருத்துவத்தை பொறுத்தல வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கண்டிப்பா படிச்சாகணும். அப்ப இவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு மொழியில கம்யூனிகேட் பண்ணாதான் கண்டிப்பா அவங்களால வந்து எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வெளியில வந்து அவங்களுக்கு எக்ஸாமா வந்து பண்ண முடியும். அதனால வந்து மொழியில எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவில் படிக்கிறத விட வந்து பாத்தீங்கன்னா அங்க படிக்கிறது வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கு. பிளஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், அதாவது இந்த யூனிவர்சிட்டியில கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா பாலிசி பேஸ்டு ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. 2வது வருஷத்துல இருந்தே வந்து ஃபுல்லாவே பிராக்டிகல் ஓரியன்டா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து தயார் பண்றதுனால ஈஸியா வந்து அவங்களுக்கு அந்த கோர்ஸை முடிச்சுட்டு இங்க வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவரை அவங்களால பண்ண முடியும். தொடர்ந்து பேசுறதுக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார், நான் ஸ்வாதி சென்னையில இருந்து. சொல்லுங்க ஸ்வாதி.
சார் என்னோட கட் ஆஃப் 197, நான் பிசி கவுன்சிலிங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப கடைக்காட்டி இதுவரை எந்த டேட் வரை இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியணும் சார். கண்டிப்பா ஸ்வாதி, இப்போ கண்டிப்பா வந்து இந்த ஒரு சூழ்நிலையில கவுன்சிலிங்ல வந்து எல்லாருமே நிறைய பேரண்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க சொல்றது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க கவுன்சிலிங் வந்து நீங்க முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து கிடைக்கலன்னா வந்து பார்க்கலாம் அப்படின்றத விட நீங்க முதல்ல வந்து எங்களுடைய அலுவலகத்துல வந்து தொடர்பு கொண்டு நீங்க அட்மிஷன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் கிடைச்சுன்னா நீங்க இங்கேயே ஜாயின் பண்ணுங்க, எங்க கிட்ட தான் ஜாயின் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. கவுன்சிலிங் கிடைக்காத பட்சத்துல கண்டிப்பா எங்களால வந்து உங்களுக்கு அட்மிஷனுக்கு வந்து எங்களால உதவ முடியும். அட்மிஷன் லெட்டர் வாங்கி கையில வச்சுக்கலாம். சோ அதுல வந்து உங்களுக்கு வந்து எதுவும் இது கிடையாது. இது கடைசி தேதி? இது கடைசி தேதின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா விசா வாங்குறது அதுன்றது எல்லாமே வந்து கண்டிப்பா டைம் இன்வால்வ்ஸ். அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாம எல்லாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியல. சோ அதனால மெடிக்கல் வந்து கண்டிப்பா படிக்கணும், ஃபாரின்ல படிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் முதல் வாரத்துக்குள்ள இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்மளால வந்து கண்டிப்பா அட்மிஷன் வாங்கி கொடுத்துருவோம். நீங்களே எல்லாத்துக்கும் உதவுறீங்க பாஸ்போர்ட் வாங்குறது? கண்டிப்பா சார், எல்லாமே அவங்களுக்கு வந்து அத பாஸ்போர்ட் வாங்குறதுக்குன்றது உதவுறது இல்ல. பாஸ்போர்ட் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கைடன்ஸ்ன்றது எங்களால முடிஞ்ச அளவு எந்தெந்த கைடன்ஸ் பண்ணுவோம் நாங்க பண்ணி தரோம். விசா வாங்குறதெல்லாம் பொதுவா அந்த US UK விசா வாங்குறதெல்லாம் குதிரை கொம்பு அப்படின்பாங்க. இங்கெல்லாம் விசா வாங்குறது எப்படி? கண்டிப்பா சார், விசா வாங்குறது எல்லா இடத்துலயுமே வந்து எந்த ஒரு அயல் நாட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னாலுமே விசா வாங்குறதுன்றது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி கல்விக்கு சலுகை எல்லாம் கொடுத்து வேகமா இல்ல, அதாவது அதுக்கு அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து நாங்க கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ நவம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ள வந்து இவங்க வந்து அக்டோபர் 15ல இருந்து 20க்குள்ள இவங்க அங்க கண்டிப்பா ரீச் ஆகணும். அப்பதான் அட்மிஷன் போட்டு அவங்க ஓரளவு புது ஆம்பியன்ஸ்ல செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அவங்களால வந்து அதை ஜாயின் பண்ண முடியும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்றாங்களோ கண்டிப்பா எங்களால அவங்களுக்கு அட்மிஷன் வாங்கி தர முடியும். பொதுவாகவே இப்ப சிலபஸ் இந்தியாவில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மருத்துவத்துக்கும் இப்போ அயல் நாடுகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மருத்துவத்துக்கும் நீங்க சொன்னீங்க MD MBBS ரெண்டு வித்தியாசம் சொன்னீங்க. பொதுவாக அப்படி பாக்குறப்ப அங்கே படித்த படிப்புக்கு இங்க வந்து வேலை பார்க்க முடியுமா? இங்க இருக்கக்கூடிய நோய்கள்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? எப்படி அதெல்லாம்? கண்டிப்பா சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து நோய்கள், அதாவது நம்ம சீதோஷ்ண நிலைன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு நோய்கள் பரவுறது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை தட்பவெப்ப நிலை பொறுத்து தான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீதோஷ்ண நிலையில வந்து எந்த விதமான ஒரு வேறுபாடுமே கிடையாது. சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சீதோஷ்ண நிலையில மாறுபடுறதும் நோய்களும் அதே மாதிரி தான். சோ அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அது உருவாகிறது அந்த மாதிரி. சோ இதுல வந்து இங்கிருந்து போய் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நோய்கள் பிளஸ் பேஷண்டோடைய நல்ல வந்து ஒரு பழகக்கூடிய ஒரு விதம் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிளினிக்கல் பிராக்டிஸ் அவங்களுக்கு எடுத்துக்கிறதுனால ஒன்ஸ் அங்க முடிச்சிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தாராளமா அவங்களுக்கு வந்து இங்கேக்கு அங்கேயும் ஒன்றும் அதிகமான வேறுபாடு கிடையாது. ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே சீதோஷ்ண நிலையா இருக்கனால நோய்களும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு அப்படின்றனால நோயாளிகளை ட்ரீட் பண்றது, நோயாளிகளை பராமரிக்கிறது ஈஸியா இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எடுத்துக்கோமே. நீங்க சொல்ற மாதிரி ஒரு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வரையறுத்திருக்கக்கூடிய அடிப்படை கல்வி தகுதிகள் ஒண்ணு. இது போக நுழைவுத் தேர்வு மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா, அதாவது வந்து இவங்க இப்ப +2 முடிச்சிட்டு அங்க இவங்க போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றது ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சரி. சோ ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் அந்த பேச்சுலர் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நுழைவுத் தேர்வுன்றது எதுவும் இல்ல. இந்த மார்க் அடிப்படை இருந்ததுனாலே ஜாயின் பண்ணிடலாம். இந்த BS வந்து முடிச்சதுக்கு அப்புறம் 3 செமஸ்டர் அவங்க முடிப்பாங்க. ஒன்ஸ் BS முடிச்சிட்டு அவங்களுக்கு மருத்துவ படிப்புக்குள்ள நுழையும் போது கண்டிப்பா வந்து அந்த நாட்டுடைய NMAT எக்ஸாம்னு ஒன்னு இருக்கு. சோ அது கண்டிப்பா அவங்க அப்பியர் ஆகி எழுதிதான் ஆகணும். சோ அது கண்டிப்பா வந்து அவங்க கடினமா இருக்காது. கடினம்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடி இவங்க இங்கேயே வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க, இங்கேயே படிக்க ஆரம்பிச்சிடறாங்கும் போது ஒன்னு அது வந்து கஷ்டமான. இங்க உள்ள சிலபஸ்ல 194 கட் ஆஃப் 197 கட் ஆஃப் வச்சுக்கலாம். ரொம்ப சுலபமா இருக்கும். கண்டிப்பா, தாராளமா. சரி, பொதுவாவே வந்து இந்த வெளிநாடுகளில் பயணிக்கிற போது பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நிறைய பெற்றோர்களுக்கு இங்க இருந்து மகள்களை அனுப்புவதில் உள்ள சிரமம் அது ஒண்ணு. பிலிப்பைன்ஸை பொறுத்தவரையில பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கு? பிலிப்பைன்ஸ் ஃபீமேல் டாமினேட்டிங் கண்ட்ரி தான். அங்க வந்து பெண்களுக்கு தான் அதிக பாதுகாப்பு. ஆண்கள் வேணா பயந்துக்கலாம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து நாங்க கூட்டு போற ஸ்டூடெண்ட்ஸா ஃபீமேலுக்கும் விதின் த பிரமிசஸ் தான், ஹாஸ்டலுக்குள்ள தான் இருக்கணும், வெளியில தங்க அலோவ் பண்ண மாட்டோம். அங்க ஃபீமேல் செக்யூரிட்டி 24 hours அங்க இருப்பாங்க. அதனால பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் போக எங்களோட கேர்டேக்கர் அங்க பிலிப்பைன்ஸ்ல தான் இருக்காரு. எந்த பிரச்சனைனாலும் உடனே ஃபோன் பண்ணா 5 minutesல நாங்க பாத்துருவோம். நாங்களும் மல்டிபிள் விசா வச்சிருக்கிறதுனால உடனே போய் பாத்துருவோம். ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, நேயர்கள்டையும் கேள்விகள் இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கல்வி செல்வம் தொடரும். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? More smiles, more heights, more dreams. CAD Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware,
training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. For more details, visit nearest CAT center. There is more in store. Class in the best, Reno Brain. Max in the fast, Reno Brain. Art in the great, Reno Brain. Sports in the first, Reno Brain. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நேயர்களே, இன்றைய கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் அயல் நாட்டில் குறைந்த செலவில் மருத்துவம் கற்பது எப்படி என்பது பற்றி விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனரும் அந்த நிறுவனத்தினுடைய மேலாளரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இப்ப முதல் கேள்வி அதாவது முன்னாடி நிறைய பார்த்துட்டோம். ஒரு எம்பிபிஎஸ்க்கான அட்மிஷன் ப்ரொசீஜர்ல தொடங்கி அது எம்பிபிஎஸ் எப்படி அங்கே எம்டியாக அழைக்கப்படுகிறது அப்படின்றத தொடங்கி இன்னைக்கு தேதி வர அதாவது மாணவர்கள் அங்கே போய் இறங்கணும் என்ன பண்ணணுன்றது எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க. எனக்கு ஃபண்டமெண்டலே சில கேள்விகள்லாம் இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் நாளிதழ்களில் செய்தியெல்லாம் பார்க்குறோம். திடீர்னு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிடுறாங்க. நான் சீட் வாங்கி தரேன் அப்படின்னு அரெஸ்ட் ஆயிடுறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் கூட முதல்ல நேயர் கூட சொன்னார், எனக்கு சீட் வாங்கி தரேன் வாக்குறுதி கொடுத்தாங்க, நான் சீட்டே கிடைக்கல அப்படின்னா. ஆக முதல்ல உங்களை மாதிரி அட்வைசர்ஸை அல்லது கவுன்சிலர்ஸை ஒரு நேயர் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இப்போ நம்ம நாட்டில் எல்லா படிப்புக்கும் வசதிகள் இருக்கு. வசதி +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போனாலும் நிறைய இருக்கு. ஆனா மருத்துவத்துறையில கம்மியா இருக்கிறதுனால தான் மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு எதிர்பார்க்காங்க. வெளிநாட்டுக்கு போனப்ப நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய கவுன்சிலர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க எது நாங்க கம்மி, நாங்க லேப்டாப் தரோம், அது தரோம், இது தரோம் ஏமாத்திர பார்த்து இந்த மக்களை ஒரு ஃப்ரீ ஆசைப்பட்டு விசாரிக்காம போயிடுறது. விசாரிக்காம போயிட்டு பாஸ்போர்ட் கொடுத்துறது, அதை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு என்னை ஏமாத்திட்டாங்க. அப்புறம் எப்பொருள் யார் யார் வாய்க்கு எப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம நினைச்சிட்டு யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்கக்கூடாது, யார் எதை சொன்னாலும் ஒதுக்கவும் கூடாது. அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குன்றத ஆராயணும். டைரக்டா அவங்கள ஆபீஸ்ல போய் மீட் பண்ணி அவங்க டைரக்ட் ஆத்தரைசேஷன் வச்சிருக்காங்களா, இவங்க அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி போய் பாத்துருக்காங்களா, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை ஏற்கனவே அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா படிச்சிட்டு இருக்காங்க, அவங்க கூட எங்களை கம்யூனிகேட் பண்ணுவீங்களா, பேச வைப்பீங்களா, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்ம பிள்ளையா படிக்க வைக்கிறோம், 5.5 வருஷம் வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம், அப்புறம் எதுவுமே சொல்லாம ஒரு லேப்டாப் கொடுக்குறான் ஃப்ரீயா, இது ஒரு 50,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் எல்லா பற்றி பிள்ளை லைஃபை கெடுக்க கூடாது. எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கணும். ஆபீஸ்க்கு வாங்க, ஆபீஸை பாருங்க, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்களா, ஆத்தரைசேஷன் வச்சிருக்காங்களா, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து சேர்க்கறது தான் புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொல்றீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வு இருந்ததுன்னா ஏமாற்றக்கூடிய நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க இருந்து சார் அழைக்கிறீங்க? சார் ஏகனாபுரம் கிராமம் சொல்லிட்டு ஒரு ஜெயவேல் சார் என் பேரு. சரி, இந்த கிராமம் எந்த இடத்துல இருக்கு சார்? இந்த கிராமம் ஸ்ரீபெரும்புதூர் யூனியன்ல. சரி, சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்கீங்க. சென்னைக்கு பக்கத்துல. உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். இந்த எம்பிபிஎஸ் பிலிப்பைன்ஸ்லயோ இல்ல ரஷ்யாவிலயோ எங்க படிச்சா குறைவா இருக்கும்? அதுக்கு படிச்சுட்டு வந்த பிறகு என்ன எழுதணும்? இங்க ஸ்கிரீன் டெஸ்ட்ன்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் வேணும் சார். ரொம்ப அழகா ஒரு ஒப்பீடு கேட்கறாரு. வெளிநாடுகள்ல எந்தெந்த நாடுகளை படிச்சா என்ன பிளஸ் என்ன மைனஸ், இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் வேலைக்கு போக முடியும்? சார், இப்போ நீங்க பிலிப்பைன்ஸ்ல நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல எந்த விதமான மொழியில எந்த வேறுபாடும் கிடையாது, லாங்குவேஜ் பேரியர் எதுவும் கிடையாது. ரெண்டாவது சீதோஷ்ண நிலை பாத்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் -40 டிகிரிக்கு மேல போகும். சோ நம்ம இங்க இருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு அதை போய் தாக்கு பிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க அங்க கண்டிப்பா படிச்சாங்க வேற நாடுகள்ல. பட் பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சீதோஷ்ண நிலை ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல எந்த விதமான ஒரு இதுவும் வேறுபாடு கிடையாது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபீஸ் வைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல ஃபிளைட் டிக்கெட்டே பயங்கர ஜாஸ்தி மத்த நாடுகளுக்கு போறது. பட் பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்குரிய தூரமும் ரொம்ப கம்மி, குறைவான நேரம் தான். ரெண்டாவது அவங்களுக்கு ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட மெயின் என்னன்னா சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு சொல்லித்தர பிராக்டிஸே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த பசங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிகல் ஓரியன்டாவே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. பேஷண்ட்டுகளுக்கு வரக்கூடிய நோயும் நம்ம இந்தியாவில் வரக்கூடிய அந்த ஒரு நோய்களுக்கு சிமிலாரிட்டி இருக்கிறதுனால தாராளமா அவங்க கண்டிப்பா பண்ண முடியும். சரி, ஸ்கிரீனிங் டெஸ்ட் பத்தி கேட்டாங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க எப்படி இருந்தாலும் அவங்களுடைய தாய்மொழியில தான் கண்டிப்பா சொல்லி தருவாங்க. என்னதான் இங்கிலீஷ்ல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா கூட நோய்களுடைய பேரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணி ஆகணும். பட் வேற இங்க பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல போய் நம்ம போய் படிக்கும் போது மொத்தத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா 90 to 95% பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணிடுவாங்க.
சோ அதனால அதை பத்தி ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்துறது வந்து MCIன்ற அமைப்பு. ஆமா சார், MCI தான் பண்றாங்க. இன்னொரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம் சார். உங்க பெயர் என்ன சார்? என்னோட பேர் சரவணன். என்னுடைய பொண்ணு தான் சார் ஆக்சுவலி. சரி, இவர் பேரு சரவணன் தான், கேளுங்க நீங்க. ஆமா சார், என்னுடைய பொண்ணு வந்து இப்ப இந்த வருஷம் சார் 10th முடிக்க போறா. ஆக்சுவலி அவர் மெடிக்கல் படிக்கணுங்கிற ஒருவேளை வந்து இன்னைக்கு என்ன கட் ஆஃப் மார்க் 4 நாள் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்துச்சு சார். இந்த கடைசி நேரத்துல வேண்டாம் பிலிப்பைன்ஸ் ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டதுனால பிலிப்பைன்ஸ்ல படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு பிளானிங் இருந்தது. சரி, அதனால இப்போ என்ன பேக்கேஜ் ஆகுது நம்மளுக்கு 5.5 வருஷம் முடிக்கிறதுக்கு? போற செலவு, தங்குற செலவு, மற்ற இதெல்லாம் என்ன பேக்கேஜ் ஆகுது? 13 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரை ஆகுன்றாங்க. நீங்க 2 வருஷம் முன்னாடியே கவலைப்பட தொடங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அவர் தொடர்புல இல்ல. இல்ல, அவர் கேக்குறது வந்து 10வது முடிச்சிட்டு 11வது 12வது இங்க சேர்க்கணும்னு யோசிக்கிறாரா, இல்ல 11வது பண்றது பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறாரா தெரியல. இது அதுக்கு வழி இருக்கிறது. பட் அவர் என்ன, அவருடைய கேள்வி சரியா வந்து புரியாதனால அவர் இல்ல, எல்லா பெற்றோர்களுக்கும் அப்படிதான் கவலை. ஆரம்பத்திலேயே இப்பயே பிள்ளை எங்க சேர்த்த முடியாது, இப்பயே அட்வான்ஸ் சீட்டை புக் பண்ணி வச்சுட்டு 2 வருஷத்துக்கு ஃப்ரீயா படிக்க வைக்க முடியுமா, டென்ஷன் இல்லாம அப்படின்ற கவலையில இருந்துட்டு இருக்கு. சரி, நம்ம இந்த ரொம்ப அழகா அந்த ஒப்பீடெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஸ்கிரீனிங் டெஸ்ட் பத்தி இங்கேயே சொன்னீங்க. பொதுவாகவே அயல் நாட்டில் படித்தவர்கள் வந்து அயல்நாட்டு படிப்புக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, படிக்கிற போதே அயல் நாடுகள்ல, நான் பிலிப்பைன்ஸ் சொல்ல, பொதுவாக அயல் நாடுகளில் படிக்கிற போதே பார்ட் டைம் ஒர்க், பகுதி நேர வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் செலவுகள் ஜாஸ்தியாகும் அப்படின்றனால பகுதி நேரமா வேலை பார்த்து சம்பாரிச்சு அவங்களே அவங்களுடைய படிப்பு செலவுகளை ஈடுகட்டிக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஈர்ப்பாக இருக்கிறது இந்த மாதிரியான அயல்நாட்டு படிப்புக்கு. பிலிப்பைன்ஸை பொறுத்தவரை எப்படி சொல்லுங்க? பகுதி நேரமாக வேலை பார்க்க அனுமதி உண்டா? வேலை பார்க்கலாம்? பகுதி நேரமா வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து அனுமதிங்கிறது வந்து கிடையாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வந்து இது மத்த படிப்பு மாதிரி கிடையாது. ஒரு MBA படிக்க போறாங்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க ஆர்ட்ஸ் போறாங்க அந்த மாதிரி இல்ல. இதுல வந்து நீங்க வந்து மருத்துவம் படிக்க போறாங்க அப்படிங்கும் போது நீங்க மருத்துவத்துல வந்து முழு ஈடுபாடோட நீங்க வந்து அந்த படிப்பை வந்து நீங்க படிச்சு உங்களுடைய நேரம் எல்லாத்துலயுமே வந்து உபயோகமா நீங்க அந்த படிப்புல செலவு பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால வந்து இங்க வந்துட்டு திருப்பி நீங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் நல்லா இது பண்ண முடியும். சோ எங்களுடைய சஜஷன் வந்து என்னன்னா, நீங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. சோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஃபீஸும் வந்து உங்களுக்கு கிடையாது. அதனால நீங்க வேலை பார்த்துக்கிட்டே படிக்கணுங்கிற சூழ்நிலை வந்து உங்களுக்கு கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து கவுன்சிலிங்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கவுன்சிலிங்காக காத்துட்டு இருக்கவங்களும் உங்களை அணுகுகிற போது கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சா மாறிக்கலாமா? அந்த வாய்ப்பு இருக்கா? அந்த வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்களா? கவுன்சிலிங்ல வெயிட் பண்றவங்க கூட அட்மிஷன் போட்டுட்டு இருந்தா அங்க கிடைக்கலன்னா அங்க சேர்ந்துக்கலாம். அவங்க கவுன்சிலிங் வெயிட் பண்றவங்க என்ன பண்ணா, பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். வெளிநாடு போறோமா இல்லையா அது 2ஆம் பட்சம், எல்லார் கையிலுமே பாஸ்போர்ட் இருந்தா இருக்கும். ஏன்னா இப்ப டைம் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக் போனோம். பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் விசா ப்ராசஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு அனுப்பிச்சிடலாம். அப்படி அவங்க எங்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு இங்க கவுன்சிலிங்ல கிடைச்சுன்னா வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். நாங்க அங்கே சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயசு வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து 17 வயசு +2 முடிச்சவங்க வராங்க. ஒரு வருஷம் டிலே ஆனவங்க 18 வயசு 19 வயசு அப்படி வர்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்த ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து BDSல ஜாயின் பண்ணவங்க, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி MBBS படிக்கணும்னு ஒரே ஒரு முடிவா இருந்து அவங்களுக்கு கிடைக்காம இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்றது தெரியாம இருந்தவங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மள அணுகி நம்ம கிட்ட அட்மிஷன் ஆயிருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமா போய் ஜாயின் பண்ணலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து சப்போஸ் BSc வந்து பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ் வந்து ஒரு குரூப் எடுத்து அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னால அதுல வந்து நமக்கு வந்து நாட்கள் வந்து கம்மியாகிறதுக்கு இருக்கு. டைரக்ட் அட்மிஷன் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அதுக்கு நுழைவுத் தேர்வு நேரடியா எழுதி, ஆமா நுழைவுத் தேர்வு எழுதி அவங்க வந்து கண்டிப்பா அந்த மருத்துவ படிப்புல ஜாயின் பண்ணலாம். நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு. சரி, நம்ம கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி முடிக்க நேரம் ஆயிடுச்சு. நேரம் இல்லாதனால நிறைய நேர்கள் காத்திருந்தாலும் கூட நமக்கு வந்து நேரம் இல்லாத காரணத்தினால நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறோம். அரங்கிற்கு வந்து மிக அழகாக வெளிநாட்டில் கல்வி கற்பது பற்றி, குறிப்பாக மருத்துவம் கற்பது பற்றி பகிர்ந்து கொண்டதற்கு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றியும் வணக்கமும். நேயர்களே, நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ராம்குமார் சிங்காரம். நன்றி, வணக்கம்.